என்னதான் எல்லா நேரத்துலயும் அந்த பூசணிக்காய் கிடைச்சாலும், அந்த சீசன் டைம்ல கிடைக்கிற பூசணிக்காய் ஒரே ஸ்பெஷல் தான். ஏன்னா, மத்த நேரத்துலலாம் இந்த பூசணிக்காய் வந்து ஒரு மாரி டேஸ்ட் கம்மியாவும், ஒரு மாரி சப்புன்னு இருக்கிற மாரி இருக்குமா. ஆனா, அந்த சீசன்ல வர பூசணிக்காய் இருக்கு பாருங்க, என்ன டேஸ்ட். எங்க அம்மா வந்து ஊர்லேருந்து வரும்போது இந்த பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தாங்களா, என்னதான் நம்ம விலை குடுத்து வெளிய வாங்குனாலுமே, ஊர்லேருந்து எடுத்துட்டு வராங்கன்னாவே அது ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஆயிடுது. ஆனா, இந்த பூசணிக்காய் கட் பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. ஐயோ! அது ஒரு மாரி கெட்டியா கல்லு மாரி இருந்துச்சா, நானும் இந்த சூரியில நோண்டி பார்க்குறேன், அது பண்றேன், இது பண்றேன், அது வரவே இல்ல. கடைசியில இது தேங்காய் வெட்டுற மாரி இந்த பூசணிக்காவ கத்திலே கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, "இதுல வந்து கல்லக்கா கொட்டை தூளும், அதுக்கப்புறம் தேங்காவும் போட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் குடுக்கும்னு" சொல்லிட்டு, நான் இன்னும் கொஞ்சம் குடுக்கணும்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு 2, 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டேன்னா, அது ஒரு மாரி கசக்குற மாரி ஆயிடுச்சு. ஆனா நல்லா தான் வந்துச்சு. நான் இந்த வந்து பூசணிக்காய் கட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் இந்த விதைய எடுத்து நான் வந்து சீட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காய வைப்பேன். ஆனா எல்லா டைமும் அது வந்து குப்பைக்கு தான் போகும். ஆனா இந்த டைமாவது கரெக்ட்டா எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். காலையிலக்கு டிஃபனுக்கு இந்த தோசையும், கார சட்னியும் தான் செஞ்சோம். மத்தியானத்துக்கு சாதம், ரசம், பூசணிக்காய் பொரியல்னு ஒரே தடபுடலா தான் செஞ்சுட்டு இருந்தேன்.